ஹமாஸின் தலைவரான இஸ்மாயில் ஹனியவை இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் கொன்றது எப்படி? ஈரான் புதிய தகவல். ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் தங்கியிருந்த விருந்தினர் மாளிகைக்கு வெளியில் இருந்து குறுகிய தூர எறிகணை மூலம் கொல்லப்பட்டதாக ஈரானின் புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை ஏவப்பட்ட அந்த எறிகணை சுமார் 7 கிலோ இடையுடன் பலமான வெடிப்பை ஏற்படுத்தியதாகவும் இதனால் ஹனியே மற்றும் அவரது மெய் பாதுகாவலர் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் துணை ராணுவ அமைப்பு கூறியது. ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெசஸ்கியன் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க டெஹ்ரானுக்கு இஸ்மாயில் ஹனியே சென்றிருந்தார். ஈரானின் புரட்சிகர காவலர் படை இந்த நடவடிக்கையை அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் செயற்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டியது. ஆனால் ஹனியேவின் மரணம் குறித்து இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. IRGC அமைப்பின் கூற்று மேற்கத்திய ஊடகங்களில் வெளியான செய்திகளுடன் முரண்படுகின்றது. விருந்தினர் மாளிகையில் இஸ்ரேலிய ரகசிய ஏஜென்ட்டுகளால் வெடிபொருட்கள் வைக்கப்பட்டதாக அது கூறுகின்றது. ஹனியேவின் மரணத்தை சுற்றியுள்ள தோல்விகள், குறிப்பாக தீவிர பாதுகாப்பு போடப்பட்டிருந்த ஒரு நாளில் இது நிகழ்ந்திருப்பது ஈரான் மற்றும் அதன் பாதுகாப்பு அமைப்பான IRGCக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹனியே இறந்த சில நாட்களில் பல IRGC அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்று நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் சனிக்கிழமை தெரிவித்தது. ஹனியே தங்கியிருந்த விருந்தினர் மாளிகையில் இருந்த பணியாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் மற்றும் அவர்களது தொலைபேசிகள் மற்றும் பிற மின் சாதனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு விவகாரங்களில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமெனியின் வியாழக்கிழமை ஹரியாவுக்காக பிரார்த்தனைகளை நடத்தினார். அவரது பாதுகாப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் விழா முடிந்தவுடன் அவர் உடனடியாக வெளியேறினார். ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலின் மொசாட் ஏஜென்ட்டுகளால் மொசாட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் இதனால் இஸ்மாயில் ஹனியே தங்கியிருந்த அறையில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டார் என்று பிரிட்டனின் டெய்லி டெலிகிராப் ஊடகம் கூறியுள்ளது. இதனை அடுத்து ஈரானின் புரட்சிகர காவலர் படை வெளியிட்ட அறிக்கையில் 2 மொசாட் முகவர்கள் விருந்தினர் மாளிகைக்குள் நுழைந்து 3 அறைகளில் வெடிமருந்துகளை வைத்ததாக கூறியுள்ளது. ஈரானுக்கு வெளியில் இருந்து வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்வதற்கு முன்பு இருவரும் பின்னர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக CCTV காட்சிகள் அடிப்படையில் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். நியூயார்க் டைம்ஸ் ஹனியேவின் அறையில் வெடிகுண்டுகள் வைத்து அதனை வெடிக்கச் செய்து அவர் கொல்லப்பட்டதாகவும் அவை 2 மாதங்களுக்கு முன்பே வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறியது. இந்த கூற்றுக்களை சரிபார்க்க முடியவில்லை. ஆனால் ஹனியே இதற்கு முன்பு அதே விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்ததாக இந்த வார தொடக்கத்தில் ஹமாஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். 2017 அரசியல் பணியகத்தின் தலைவராக பதவியேற்றதிலிருந்து இஸ்மாயில் ஹனியே 15 முறை ஈரானுக்கு பயணம் செய்துள்ளார். இந்த அறிக்கைகள் உண்மையாக இருந்தால் ஈரானின் புரட்சிகர காவலர் படைக்கு இன்னும் பெரிய தோல்வியை இந்த சூழல் பிரதிபலிக்கும். காரணம், இந்த அமைப்பு நீண்ட காலமாக நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றுள்ளது. ஈரானில் எந்த அளவுக்கு மொசாட் எளிதாக நுழைந்து செயற்பட முடியும் என்பதை இந்த சூழல் எடுத்து காட்டுகின்றது என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஹனியேவின் மரணம் எப்படி நிகழ்ந்திருந்தாலும் ஈரானும் ஹமாஸும் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளன. ஈரானின் புரட்சிகர காவலர் படை சனிக்கிழமை அன்று இஸ்ரேலுக்கு தகுந்த நேரம், இடம் மற்றும் முறையில் கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று கூறியது. ஈரானிய ஆதரவு ஆயுத குழுக்கள் மற்றும் லெபனானில் இருந்து செயற்படும் ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலை பழிவாங்க சூளுரைத்துள்ளனர். ஹிஸ்புல்லா உயர்மட்ட தளபதிகளில் ஒருவரான ஃபுவாட் ஷுகுர் கடந்த செவ்வாய்க்கிழமை பெய்ரூட் நகரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் டமாஸ்காஸில் ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் பிரிகேடியர் தளபதி முகமது ரெஷா ஜாஹெடி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக ஈரான் 170 ட்ரோன்கள், 30 கப்பல்கள், ஏவுகணைகள் மற்றும் 110 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவியது.